ஹாய் ஹலோ குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவுசி ஹெர்பல் ஹேர் ஆயிலோட சீக்ரெட்டான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். என்னடா ரெசிபின்னு சொல்கிறா அப்படின்னு பார்க்குறீங்களா? இதுதான் நம்ம 48 ஹெர்ப்ஸை வந்து அரைச்சி நம்ம வந்து இனி சன்லைட்டில் காய போடணும். நம்ம முடி வளர்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் இதில் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். 48 மூலிகைகளை சேர்த்து ஒரு மகத்தான முடி வளர்கிறதுக்கு உருவாக்கின ஒரு பொருள் அப்படின்னா நம்ம ஹவுசி ஹெர்பல் ஹேர் ஆயில். இது கூட ஒரு ஜெல்லு சேர்க்க போகிறோம். அந்த ஜெல்லு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாக்ஸீட் ஜெல், அதாவது ஆளி விதையும் தண்ணியும் சேர்த்து நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி இது கூட அரைச்சி சேர்க்க போகிறோம். செகண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம தேங்காய் எண்ணெய், அதாவது நீங்கள் சொல்கிறீங்க கடையில் வாங்குறதுல இல்லை, நம்மளே நம்ம கையால் எடுத்து தேங்காயை உரித்து அந்த இதில் போய் செக்கில் கொடுத்து ஆட்டி வாங்கினா நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெயை நம்ம இப்போ அந்த இதில் நம்ம 48 மூலிகைகளும் கூட 2 வேறு சேர்ப்போம். வேப்பான பட்டையையும் வெட்டி வரையை சேர்த்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சதுக்கப்புறம் அதை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக டிஸ்டர்பே பண்ணாமல் ஊற வச்சு அதை மக்கா நாள் காலையில் எடுத்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ண மோஸ்ட்ல ஒரு ஸ்மெல்லு வரும் பாருங்களே, அதுக்கு யாருமே ஈடாக மாட்டாங்க. அதே மாதிரி அந்த ஸ்மெல் அந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம வந்து நல்லா கண்டினியூஸாக அது ஹீட் பண்ணிக்கிட்டே சூடு காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை வந்து மீடியமில் வச்சு ஹீட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தேங்காய் எண்ணெய் ஒயிட் கலராக இருந்தது பிளாக் கலரை, அதாவது பிளாக் கலர் சொல்ல முடியாது, ஒயின் கலர் ரெட் கலரும் அந்த மாதிரி ஒரு கலரில் மாறும். அப்படி மாறும் போது நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்ட 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 முறையாக வரும். அந்த முறை என்னடா நம்ம சோப்பு போட்ட மாதிரி முறை வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து தேங்காய் எண்ணெயோட ஸ்பெஷாலிட்டி. அதுதான் தேங்காய் எண்ணெயை நம்ம ஹீட் பண்ணும் போது முறையாக பொங்கும். அதை வந்து நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல். இல்லைன்னா சிம்மில் வச்சிடணும். 5 மினிட்ஸ்க்கு ஒன் டைம் சிம்மில் வச்சு மீடியம் வச்சு அந்த மாதிரி நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இது தேர்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜில் வந்து இன்னும் கொஞ்சம் லைட் கலராக இருக்குது, இப்போ கொஞ்சம் டார்க் கலராக மாறிடுச்சு, நல்லா பபிள்ஸ் வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் நம்ம ஹேர் ஆயில். ஏன் இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ஹேரை வச்சு தான் நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். அதனால தான் இது எனக்கெல்லாம் ஹேர் இருந்தால் தான்ப்பா கான்ஃபிடென்ஸ் வரும். அதே மாதிரி தான் உங்களுக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹேர் ஆயில் போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம வேம்பாலை பட்டையோ வெட்டி வேரோட ஸ்மெல்லு வீடு ஃபுல்லாக இருக்கும். அப்போ அந்த ஸ்மெல்லே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் கிண்டினதுக்கப்புறம் இது வந்து இன்னும் கொஞ்சம் பிளாக் கலரில், அதாவது பிளாக் ரெட்டு ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு கலரில் மாறும். அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிவிட்டு அதை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சன்லைட்டில் வச்சு அதை வந்து நல்லா கொஞ்சம் ஹீட், நம்ம சன்லைட்டில் வச்சோம் அப்படின்னா விட்டமின் சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து எப்பயுமே எண்ணெய் காய்ச்சினேன் அப்படின்னா அது சூரிய பகவான்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் நான் எடுத்து பேக்கிங் பண்ணுவேன். அதே மாதிரி நம்ம சன்லைட்டில் வச்சு சாமி கும்பிட்டு எடுத்து ஊற்றி பேக்கிங் பண்ணுவோம். இது கிண்டிகிட்டே இருப்போம். இன்னொன்று சொல்கிறேன், நம்ம எத்தனை எண்ணெய் தேய்ச்சாலும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் என்ன விட்டமின்ஸ், மினரல்ஸ், கால்சியம், அயன் அந்த மாதிரியும் ப்ரோட்டீன் அந்த மாதிரி இருக்கிற ஃபுட் சாப்பிட்டோம் அப்படின்னா ஹேர் ஃபால் குறையும். அதே மாதிரி ஹேர் வளரலை நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் கவலைப்பட்டாலுமே முடி கொட்டும். உங்களுக்கு முடி கொட்டுதா, கவலையை விடுங்க. ஹவுசி ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்குது, வாங்கிக்கோங்க. வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து ரிவ்யூ கொடுங்க. நல்லாயிருக்கும். 2 இயர்ஸ் வந்து ரன்னிங் இந்த பிஸ்னஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆயிலோட 48 இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.